அன்பு வந்து ஒரு முடிவுக்கு வராரு. எப்படியாவது வந்து கண்மணிய சமாதானப்படுத்தணும். அவகிட்ட தன்னோட லவ்வ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்றாரு, கண்மணி ஒவ்வொரு விஷயமா வந்து வந்து சொல்ல வராரு. கோலம் போட்டு காட்டுறாரு. இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணி அத கண்மணி வந்து அழைச்சி விட்டுறாங்க தண்ணிய ஊத்தி. அடுத்து வந்து பலூன வந்து எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அந்த பலூனையும் உடைச்சு விட்டுறாங்க. அதனால வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இப்ப என்னடா பண்றது? எல்லாமே இந்த மாரி பண்ணிட்டு இருந்தா நான் எப்படிதான் லவ் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாளே! அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட புலம்புறாரு. அண்ணி எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் இரு ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ எங்க கிளம்புறீங்க? கேப் புக் பண்ணேன். வரவே வரல. எது புக் பண்ணாலும் வரமாட்டேங்குது. ஒரு ஆட்டோ கூட வரமாட்டேங்குது அப்படின்னோனே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அண்ணி. இப்பல்லாம் வந்து பைக்லயே வந்து கூட்டின்னு போயிடுறாங்கல்ல அப்படின்னோனே, அதுனா ஓகே தானே. கேர்ள்ஸா இருந்தா ஓகே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பவே புக் பண்றேன் பாருங்கன்னு சொன்னோனே, உடனே வண்டி வருது அந்த ஆப் மூலமா. அடுத்து வந்து பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன இது வாய்ஸ் இப்படி இருக்கு இவங்களுது அப்படின்னோனே, தொண்டை கட்டிக்கிச்சுமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து வந்து ஜாலியா சந்தோஷமா வந்து நம்ம அன்பு என்ன பண்றாரு, கூட்டிட்டு வந்து போறாரு. நம்ம வந்து கண்மணிய சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ! கண்மணி கூட போறது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு அன்பு. அடுத்து வந்து அன்பு வந்து கண்மணி பின்னாடியே சுத்துறதும், கண்மணிக்காக வந்து ஏங்குறதும், கண்மணி பின்னாடியே வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறதையும் வெண்லா வந்து கவனிச்சிடுறாங்க. வெண்லாக்கு செம கடுப்பா இருக்கு. உடனே போய் அன்புகிட்ட கேட்குறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அன்பு? எவ்வளோ பெரிய வந்து கம்பெனியில வந்து எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில இருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமால இப்படிலாம் பண்றதுக்கு அப்படின்னோனே, என்ன அசிங்கத்த நீ பார்த்த? இல்ல அந்த கண்மணி பின்னாடி போயிட்டு இப்படி வந்து கேட்டுட்ருக்கீங்க. கண்மணி எதுக்கு உங்களுக்கு? தேவையில்லாம ஏன் பண்றீங்க? இந்த மாரிலாம் நடிக்கணும்னு உங்களுக்கு அவசியமா? அப்படின்னோனே, வாய மூடுறியா? எப்ப பார்த்தாலும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நடிச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் கண்மணிய லவ் பண்றேன். அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு தானே அவ பின்னாடி சுத்துறேன். நான் ப்ரப்போஸ் பண்ணி எப்படியாவது என் மனச நான் அவளுக்கு புரிய வச்சுருவேன். அதுக்கப்புறம் கண்மணியும் அன்பும் ஒண்ணா தான் இருப்போம். நானும் கண்மணியும் சந்தோஷமா வாழ போறது நீ பார்க்க தாண்டி போற அப்படின்றாரு. அத கேட்டுட்டு, இங்க பாருங்க அன்பு, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இந்த மாரி சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? கண்மணியே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. திரும்பி பார்க்காத கண்மணியே நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கு நீங்க உங்க மனசு ஃபுல்லா இருக்க என்ன வந்து திரும்பி பார்க்கலாம்ல. என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. நீ என் மனசு ஃபுல்லா இருக்கியா? நீ என் மனசு ஃபுல்லாவா? மனசுல ஒரு ஓரத்துல கூட உனக்கு இடம் இல்லடி. நீ எல்லாம் ஒரு ஆளு எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? ச்சீ வாய மூடின்னு போ. என் பொண்டாட்டிய நான் சுத்தி வர்றதுக்கு உன்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் பொண்டாட்டி நானும் எப்படி வாழ போறோம்னு மட்டும் பாரு. அத பார்த்து பார்த்து வயிறு எரிய போற பாரு நீ அப்படின்னோனே, அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. என்ன அன்பு ரொம்ப ஓவரா தான் போயிட்டுருக்கீங்க. இங்க பாருங்க கண்மணி கடைசி வரைக்கும் உங்கள ஏத்துக்க மாட்டா. அதையும் பார்க்கலாம். என் பொண்டாட்டி மனசு பூ மாதிரி. இப்ப வாடி போயிருக்கலாம். கண்டிப்பா அது சீக்கிரமாவே சரியாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்ன மாரி இதயமே இல்லாத ஆளுங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி, அதில வந்து சந்தோஷத்த காண்ற உன்ன மாரி ஈனப்பிறவிங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுடி அப்படின்றாரு. அத கேட்டுட்டு, அன்பு நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படி தாண்டி பேசுவேன். இன்னொரு தடவ அன்பு நீங்க இத பண்ணாதீங்க அன்பு, அத பண்ணாதீங்க அன்புன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில வந்து ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோயேன், மரியாதையே இருக்காது உனக்கு. மரியாதை ஓடி போடி அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன அன்பு நீங்க என்ன இவ்வளோ மோசமா பேசுறீங்க? இதெல்லாம் சரியில்ல. நான் அதான் பேசுறேன்னு தெரியுதுல்ல. உன்ன கழுவி கழுவி ஊத்துறேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஏன்டி தேவையில்லாம என் பக்கத்துல வர? உனக்கு அசிங்கமாவே இருக்காதா? அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்க்கலாம் அன்பு பார்க்கலாம். எவ்வளோ நாள் நீங்க கண்மணி பின்னாடி சுத்துறீங்கன்னு சொல்லிட்டு, கண்மணி கிட்ட நீங்க எப்படியாவது பேசி இங்கேயே தங்க வச்சு உங்க அம்மாவ பார்த்துக்கணும் தானே இதெல்லாம் பிளான் பண்றீங்க. உங்க அம்மாக்காக தான் இவ்வளவும் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா எனக்கு தெரியும். உங்க மனசுல இருக்க என்ன நீங்க எக்காரம் கூட அடிக்கவே முடியாது. அந்த கண்மணி கூட உங்கள சேரவே விடமாட்டேன். அந்த கண்மணிய சீக்கிரமாவே தூக்குறேன். இந்த உலகத்தை விட்டே தூக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க எப்படி கண்மணி சுத்தி வரீங்கன்னு நானும் பார்க்குறேன். அப்ப என்ன ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க.